இது என்னுடைய முதல் படம். இதுக்கு முன்னாடி குதிரைவாலில் ரைட்டிங்கில் ராஜேஷ் கூட இருந்திருக்கேன். என்னுடைய முதல் நன்றி எம்டி விஜய், சரவணன் அண்ட் எம்டி ஆனந்த். ஸோ இவங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இல்லை. அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபீமேல் சப்ஜெக்ட், ஒரு க்ரைம் த்ரில்லர், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்ற படத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஸ்டேஜில் நம்ம என்னன்ற டீட்டெயிலாக பேசலாம். எங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணுறா பிளான் பண்ணி? முழுக்க முழுக்க சென்னையை சுற்றி உள்ள இடங்கள் தான். சென்னையை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது. இந்த ஸ்டோரிக்கு வந்து இவங்க தான் ஆப்டுன்னு இடம். முதல் விஷயம், என்னோடய ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த வாவுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுதான் அந்த டீமை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தது ஆக்சுவலாக. ஸோ ஸ்டோரி நான் கிருஷா குப்டா சொல்கிறப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டோரி நான் பண்ணுறேன், ஸோ வாட் எவர் அப்படின்ற லெவலில் அவங்க பேசினதுனால அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியோட நரேஷன் அந்த ஸ்கிரிப்டை நான் ஃபுல்லாக கொடுத்து அவங்க ஸ்கிரிப்டை ஃபுல்லாகவே படிச்சுட்டு கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன், வேறு யாரும் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு டிமாண்ட் அவங்க சைட்லேருந்து வந்தது. ஸோ அதனால் அது இல்லாமல் அவங்க ஆக்டிங்கில் ஆல்ரெடி கிளாப் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அத்லெட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு ஆக்டிங்க்கு டெடிக்கேட்டடாக இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம படத்தில் இதை விட அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஸ்கோப் இருக்கும். மெயில் கேரக்டர் யார்? எம்ஜிஆர் நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவோம். எத்தனையோ ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம், அந்த ஸ்டோரிக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும் இது? இது ஒரு நான் லீனியர் ஆக்சுவலாக. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா க்ரைம் த்ரில்லர் இல்லாமல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம பின்னாடி ரிவீல் பண்ணலாம் என்னன்றது. ஏன்னா இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நாளையிலேருந்து ஷூட் ஆரம்பிக்குது. ஸோ ஆஃப்டர் ஷூட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம என்னன்றதை பேசலாம். மியூசிக் டேரக்டராக மியூசிக் டைரக்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொன்று ஆன்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை அனௌன்ஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நம்ம சில கதைகளெல்லாம் கேட்கும்போது நம்ம பண்ணியே ஆகணும்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கதை இதுதான். ஸோ டேரக்டர் சார் ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த கதை பற்றி சொல்லும்போது, இந்த கேரக்டர் பற்றி சொல்லும்போது பிடிச்சிருக்கேன். லைக் நிஜமாக நான் ஒரு ஆடியன்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி கதை எனக்கு பார்க்க பிடிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கதை பண்ணியே ஆகணும். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு என்னோடய ஆன்சர் வாஸ் எஸ், கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் என்ன சப்போர்ட், லைக் as much as என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் நம்ம பண்ணலாம். அதுதான் இருந்துச்சு என் ஐடியா. கேரக்டரோட ரோல்? என்னோடய கேரக்டர் பேர் மதி. அண்ட் ரோல்னு சொன்னான்னா அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர். ஸோ எப்படி அவள் வந்து இன்டெலிஜென்ஸோட ஃபைட் பண்ணுறோம், அதுதான் அந்த கேரக்டரோட, லைக் யூஸிங் ஹர் பிரெயின்ஸ், நாட் ஒன்லி ஹர் பியூட்டி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்.
வணக்கம். நான் உங்கள் ஜூனியர் எம்ஜிஆர். அண்ட் இந்த படம் வந்து எம்டி விஜய் ப்ரொடியூசர் அண்ட் எம்டி ஆனந்த் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர் வந்து தமிழ். ஸோ இந்த படம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து அவர் ஒரு மர்ஜுவானான்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அதுலேயே வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவருக்கு அந்த கான்டாக்ட் அது எதுவுமே எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் சரியாமல் அதனால் அது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த படம் என்னை வச்சு தான் பண்ணணும்னு அவர் ஷுவராக இருந்தார். ஸோ எங்கெங்கேயோ தேடி என் கான்டாக்ட் வாங்கி கதை சொன்னார். கதை சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். அவர் மேலே ஆனந்த் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, அவர் கதை மேலேயும் அவர் எடுக்கிற விதம் மேலேயும் வந்து பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால் நான் வந்து கதை கேட்டோன்னே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். ஸோ நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதோட அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ தே ஆர் மை ஃபேமிலி. ஸோ எப்போனாலும் வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு சாயங்காலம் ஆனால் கால் பண்ணிட்டு ஆனால் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு இருக்கேன்டா என்ன விஷயம் அப்படின்னோடனே ஆனால் சும்மா பார்க்க வரோண்ணே அப்படின்வாங்க. ஸோ டெய்லி வந்துட்டு போவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஃபேமிலியோடு தான் பேசுவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் மோர் ஈவன் இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ இந்த படம் ஒரு நல்ல கதையை எதிர்பார்க்கலாம். ஒரு லேடி ஓரியன்ட் ஒரு உமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இது. ஸோ அதில் நான் லீடாக பண்ணுறேன். அண்ட் கிருஷா குரூப் தான் வந்து இன்னொரு லீடாக பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக உங்கள் பார்வைக்கு எல்லாருமே விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அதாவது நான் வந்து ஆக்சுவலி ராமோட கோச்சு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ட்ரீட் கொடுத்த ஒரு ஃபேமிலி இவங்க. அதேமாதிரி விதவிதமாக வகை வகையாக வந்து சாப்பிட்டும் பழகின ஒரு உடம்பு. ஸோ இப்போ வந்து இந்த படத்துக்காக வந்து நாட் ஜஸ்ட் மென்டலி பட் ஃபிசிக்கலியும் வந்து ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப் டு கெட் ஃபிட். அதாவது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த ஸ்கிரிப்டுக்காக வந்து செதுக்கி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ராம் வந்து ஆக்சுவலி வந்து இதில் நல்லாவே வந்து கோப்பப் பண்ணிட்டு வர்றாரு. அண்ட் இன்னும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேலும் வந்து யூல் see a lot of different changes. ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி உடம்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்போம். அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி கிவிங் a lot of hard work. நார்மலி வந்து ஸ்டண்ட்ஸ்லேருந்தும் சரி படங்களில் வந்து கொடுக்குற வந்து ஒரு இன்புட் டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை அப்படி கொடுத்துட்றாரு. அதே மாதிரி வந்து டயட், அதாவது எனக்கு 50 reps வேணும் அப்படின்னா 50 reps அப்படி கேட்டது அப்படியே கொடுக்குறாரு. ஸோ 200% டெடிகேட்டட். சரி, நிறைய கொடுப்பாரு, ஆனால் பைசா தான் நிறைய வாங்குறாரு. பத்திரிகை நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் சில்மிசன் சிவா. இப்போ இந்த படத்தில் நான் ஒரு காமெடி ரோல் பண்ணுறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் டேரக்டர் பார்த்திங்கன்னா தமிழ்னு ஒருத்தர் பண்ணுறாரு. ஜூனியர் எம்ஜிஆர் அண்ணா தான் இதில் லீடாக பண்ணுறாரு. அவர் கூட நான் சப்போர்ட் ரோல் தான் நான் காமெடியனாக பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டு வந்திருக்கேன். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னமும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இந்த படம் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள்.